Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு ஒரு டிசைனிங் வீடியோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி saree பத்தின ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். இது வந்து நல்ல ஒரு silk saree. கலர் பாத்தீங்கன்னா இதுக்கு கலர் பேர் எனக்கு சொல்ல தெரியல. ஒரு மாதிரி லைட்டா ஒரு green ஷேடும் இருக்கு. கொஞ்சம் brown கலந்த ஒரு green shade மாதிரி இருக்கு. இது எப்படி சொல்ல தெரியல கலர். ஆனா வந்து ஜருக பாத்தீங்கன்னா ஒரு antique gold ஜரி இருக்கு. நல்ல bright gold கிடையாது, antique golden இருக்கு. and அதுக்குள்ள ஃபுல்லா புட்டாஸ் வந்து சில்வர்ல இருக்கு. saree ஃபுல்லா இதுதான் இருக்கு. and பல்லு டிசைன் மட்டும் சில்வர்ல வருது. சில்வர் ஒரு கோல்டன் இருக்கு. அதாவது அந்த டல் antique gold இருக்கு இல்லையா, அதுல பல்லு டிசைன் வருது. and இதுக்கு blouse வந்து கான்ட்ராஸ்ட் இல்ல, செல்ஃப் கலர்லயே கொடுத்திருக்காங்க. அதாவது saree கலர்லயே வந்து blouse இருக்கு. சோ வந்து நம்ம வித்தியாசமா ஏதோ அதாவது கலர்ஸ் எதுவும் கொண்டு வர முடியல. இந்த ரெண்டு கலர் மட்டும் தான், சில்வர் அண்ட் கோல்டு, இந்த ரெண்டு கலர் மட்டும் தான் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ என்ன டிசைன் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பிளவுஸ் நான் சொன்ன மாதிரி அதே கலர் saree கலர்லேயே இருக்கு. அண்ட் இந்த பார்டர் இங்கே இருக்கு. நம்ம வந்து பார்டர் யூஸ் பண்ண போறது இல்லை, ஸ்லீவ் வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜுவல்லரி பேட்டர்ன் புட்டா புட்டாவா தான் ஃபுல்லா ஃபில் பண்ண போறோம். அதுல இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து ஃபுல்லா குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண போறோம், ஃபிட்டிங் குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஸோ என்னென்ன ஸ்டோன்ஸ் யூஸ் நான் வந்து ரொம்ப ரஃபா தான் வரைஞ்சிருக்கேன். அதாவது ஃபுல் அந்த மோட்டிவ் வந்து ஃபுல்லா வரையில ரஃபா தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் இருக்கும், ஒரு திலகம் இருக்கும், ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். ஸோ இந்த ஷேப் ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறோம். அதை சுத்தி எப்படி டெக்கரேட் பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு புட்டாவோட சென்டர்ல வந்து ஒரு ஸ்கொயர் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ண போறேன். இதுதான் வந்து நான் யூஸ் பண்ண போற ஸ்டோன்ஸ் எல்லாம். இதெல்லாம் வந்து ஃபிட்டிங் குந்தன் சொல்லுவோம் இல்லையா, அது அவுட்லைன்ல ஒரு மெட்டல் கோல்ட் ரிங் இருக்கும். அதுல வந்து வேரியஸ் சைசஸ்ல வேரியஸ் ஷேப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். திலகம்ல பிக் சைஸ், ஸ்மால் சைஸ், அப்புறம் ஐ ஷேப், ஸ்கொயர், ட்ரையாங்கிள் எல்லா ஷேப்பும் எடுத்திருக்கேன். இது வந்து கோல்ட் ஃபாயில் குந்தன் சொல்லுவோம். பின்னாடி வந்து கோல்ட் கலர்ல ஃபாயில் இருக்கும். நார்மலா அக்ரிலிக் ஸ்டோன்ஸ் வந்து பேக் சைட்ல சில்வர் இருக்கும். பட் இது வந்து கோல்ட் ஃபாயில் குந்தன், கொஞ்சம் ஒரு ரியல் குந்தன் ஸ்டோன் எஃபெக்ட்ல இருக்கும். நம்ம இதுல இது பேர் என்ன, டாஞ்சர் பெயிண்டிங் யூஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு ஸ்டோன் இது. ஸோ அதுதான் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் சென்டருக்கு வந்து இந்த ஸ்கொயர் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ எல்லாத்துலயுமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ஒட்டிடலாம். க்ளூ வந்து கொஞ்சம் தாராளமா வைக்கலாம், ஏன்னா வந்து இதெல்லாம் தைக்க முடியாத ஸ்டோன்ஸ். ஸோ வந்து கண்டிப்பாக க்ளூ கொஞ்சம் தாராளமாக, ஆனால் ரொம்ப வெளியில் வர அளவுக்கு ஜாஸ்தி வைக்க வேணாம், அளவாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா புட்டாலையும் இந்த ஸ்கொயர் ஸ்டோனும், இதுக்கு மேலே வந்து இந்த திலகம் ஃபிட்டிங் குந்தனில் இந்த திலகம் வைக்க போகிறேன். ஸோ இதை மட்டும் எல்லாத்துலேயும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் காட்டுறேன். ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக ஒட்டியிருக்கேன். இப்போ வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா திலகம் ஸ்டோனும் ஒட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இது என்ன டிசைன்னா வந்து சுற்றி சுற்றி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பீட்ஸ் வச்சுட்டே வரணும். ஸோ அதை அரேஞ்ச் பண்ணும்போது வந்து நமக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்தாலும் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் ஒட்டிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இடைஞ்சலாயிடும். அதனால ஒரு ஸ்டோனாக ஒட்டி ஒரு ஸ்டெப்பாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கொயர் ஷேப் ஒட்டியிருக்கும், அதனால மற்றதுலேயும் ஸ்கொயர் மட்டும் தான் ஒட்டியிருக்கேன். இந்த ஸ்கொயர் சுற்றி வந்து ஒரு லைன் ஜர்தோசி கொடுக்க போகிறோம். ஜர்தோசி வந்து கொஞ்சம் ஆன்டிக் கலரில் எடுத்திருக்கேன். கோல்டு வேண்டாம்னு நினச்சேன், பிரைட் கோல்டு வேண்டாம், ஆன்டிக் ஷேடில் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஆரி நீடில் நம்பர் 23 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை வச்சு இந்த ஸ்கொயர் ஸ்டோன் சுற்றி ஒரு அவுட்லைன் மாதிரி இந்த ஜர்தோசி கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த ஸ்கொயரோட ஒரு சைடில் சென்டரில் ஒரு ஸ்டிச்சு, மறுபடியும் அடுத்த கார்னரில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து இங்கே வந்துடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜர்தோசி வந்து நீங்கள் நார்மல் அந்த அயன் நீடில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் லாங்காக கட் பண்ணிக்கலாம். டுலிப் நீடில்னா அதில் நீடில் என்ன சைஸ் போகுமோ அந்த சைஸ் கட் பண்ணிக்கோங்க போதும். அடுத்து இந்த கார்னரில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஷேப் மாறக்கூடாது, ஸ்கொயரோட ஷேப் மாறாமல் கார்னர்ஸ்க்கு ஸ்டிச்சஸ் கொடுங்க, அப்படின்னா நீட்டாக இருக்கும். ஜர்தோசி கட் பண்ணும்போது இழுத்து விட்டு கட் பண்ணணும். அது நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே. அந்த மாதிரி லைட்டாக அதை ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணினீங்க அப்படின்னா அந்த ஷேப்புக்கு அந்த இடத்துல போய் நல்லா செட் ஆகும். நான் கட் பண்ணும்போதே கொஞ்சம் சின்ன பீஸ் பெரிய பீஸ் கலந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எண்டில் வந்து சின்ன பீஸ் தேவைப்படும் போது ஈஸியாகிடுச்சு. அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம், ஏற்கனவே கட் பண்ண பீஸில் பாதியாக கட் பண்ணி கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா ஸ்கொயர்ஸுக்கும் அவுட்லைன் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் பண்ணலாம். வந்து இந்த ஸ்டோன் ஒர்க் முடிச்சிருக்கோம் இல்லையா, சுற்றி ஜர்தோசி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த ரெண்டு ஸ்டோனுக்கு நடுவில் வந்து இந்த ரிங்கு சக்கரி ரிங்கு வைக்கணும். வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக உள்ள செட் ஆக மாட்டேங்குது, இது மேலே ஏறி வருது. ஸோ அதனால தான் வந்து நான் ஸ்டோனை வந்து ஒட்டுறதை நிப்பாட்டினேன். எல்லாத்துக்கும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனாலும் வந்து ஒரு மாதிரி இடிச்சிட்ருக்கும். ஸோ இப்போ நமக்கு வைக்க முடியல. இந்த ஸ்டோனை எடுத்துட்டு இந்த ரிங்கை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டோனை டச் பண்ணலாம். இந்த ஒர்க் வந்து இந்த மாதிரி பண்ணால் தான் அழகாக இருக்கும். அதாவது ஒரு ஸ்டெப்பாக வச்சு பண்ணும்போது வந்து நமக்கு ஈவனாக ஸ்பேசிங் கிடைக்கும். நம்ம எவ்வளோதான் வந்து ஏற்கனவே செட்டிங்லாம் பண்ணி பார்த்தாலும் வந்து அது கரெக்டாக மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்மளால் இது பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு ஸ்டெப்பாக பண்ணுறது பெட்டர். ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே இந்த ரிங் வச்சுட்டு இந்த ஸ்டோனை இதுக்கு மேலே இப்படி ஒட்டி விடலாம். ஒட்டிட்டு ரெடி பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ இந்த திலகம் ஸ்டோன் ஒட்டின மாதிரி அதுக்கு பக்கத்தில் வந்து பீட் ஒர்க் இல்லாமல் ஒட்டக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்கேன். இந்த பெரிய திலகம்க்கு மேலே ஒரு குட்டி திலகம் இன்வெர்ட்டடாக ஒட்டியிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு குட்டி ரவுண்டு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அப்புறம் இந்த ஸ்கொயருக்கு கீழே மறுபடியும் ஒரு குட்டி ஸ்கொயர் வச்சிருக்கேன். இதை சுற்றி மறுபடியும் பீட் ஒர்க் பண்ணணும். ஸோ அதனால ஒரு லேயராக பீட் ஒர்க் தேவையில்லாததெல்லாம் இப்போ ஒட்டி முடிச்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்டோன் இருக்குல்லையா, ஸ்கொயர் ஸ்டோன் இருக்கு இல்லையா, இது சைடில் வந்து நம்ம இந்த ஆன்டிக் சுகர் பீட்ஸ் போட போகிறோம்.
ஒரு 5 பீடு வரும். ஆன்டிக் கோல்டில் 5 பீடு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பீட்ஸ் போடும்போது நான் நீடில் வந்து 24 மாற்றிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் லைன் ஆன்டிக் கோல்டு, அடுத்து இன்னொரு லைன் வந்து பேர்ல் பீட்ஸு, அதையும் வச்சுருவோம். இப்போது பேர்ல் பீட்ஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஒரு லைன், அதுவும் சுகர் பீட்ஸ் தான், பேர்ல் கலர், பேர்ல் ஒயிட்டில் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸ் எப்போவுமே 2 வச்சு ஸ்டிச் பண்ணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வரைக்கும் வச்சாச்சா. இப்போ வந்து ஒரு குட்டி ரவுண்ட் பீட், பேர்லே வந்து ஒரு ரவுண்ட் பீட் இதில் எடுத்துருக்கேன் இல்லையா. இது வந்து நம்பர் 2 சைஸ், நம்பர் 2 சைஸில் ஒரே ஒரு ரவுண்ட் பீடு வச்சு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஆப்போசிட் சைடு, இந்த சைடும் வைக்கணும், அதாவது இந்த சைடு. ஸோ இதே மாதிரி எல்லாத்துலேயும் முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ இந்த பேர்ல் பீட் வச்சோம் இல்லையா, இதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கும். இந்த இடத்துல ஒரு ஐ ஷேப் ஸ்டோன், அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ஸ்டோன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டெப் முடிச்சோம், அடுத்து ஒன்றா பண்ணிட்டே வரும். ஸோ இந்த ஸ்டோன்ஸ் ஒட்டும் போதே இதையும் ஒட்டலாம் அப்படின்னா வந்து நமக்கு இந்த இடத்துல ஸ்பேசிங் பத்தாது, தெரியாது நமக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து ஒரு ஸ்டெப்பாக போனால் தான் வந்து கரெக்டான ஸ்பேசிங்கில் கேப் இல்லாமல் நீட்டாக ஒன்று போட்டு வரும். ஸோ இப்போ இந்த குந்தனுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இங்கே ஒரு ஸ்டோன் வைக்க போகிறோம், இதில் வந்து ஒரு கிறிஸ்டல் ஸ்டோன் வைக்க போகிறோம். ஸோ அதனால் நான் அது லைட்டாக வரைஞ்சிக்கிறேன், அந்த ஸ்டோன் பற்றி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்துக்கோங்க, இந்த ஷேப்பில் இருக்கும், அது வந்து அந்த ரைஸ் பீட் ஷேப்னு சொல்லுவோம்ல, ரைஸ் ஷேப் இல்லைன்னா ஐ ஷேப், அந்த ஷேப்பில் இருக்கிற ஸ்டோன் அது. இதுதான் அந்த கிறிஸ்டல் ஸ்டோன். இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கீழே வந்து ஒரு ரிங்கு கிடைக்குது, இதே ஷேப்பில் ஒரு ரிங் கிடைக்குது, அதில் ஃபிக்ஸ் பண்ணலாம் நம்ம. பட் நம்ம இப்போ அது மாதிரி பண்ண போகிறது இல்லை, ஏன்னா அந்த ரிங் வந்து பெருசாக இருக்குது, இந்த ஸ்பேஸ்க்குள்ளே அது செட் ஆகாது. அதனால ஆனால் வந்து இதோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ப்பாக இருக்கும். நம்ம ஜர்கான் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, கீழே ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து பேக் சைடு வந்து ஷார்ப்பாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்காது. ஃப்ளாட்டாக இருந்தால் நம்ம அப்படியே ஒட்டிக்கலாம், இதுக்கு ஷார்ப்பாக இருக்கிறனால இது நேராக நிற்காது. ஸோ இதுக்கு பேஸ் ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படிங்கிறனால என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பேஸுக்கு ஜர்தோசி அவுட்லைன் ஒன்று கொடுக்க போகிறேன். நான் இந்த ஐ ஷேப் இங்கே வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல வந்து ஜர்தோசி வச்சு ஒரு லைன் கொடுக்கலாம். இந்த ஐ ஷேப் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து அவுட்லைனில் ஒரே ஒரு லைன் ஜர்தோசி கொடுக்க போகிறோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா வந்து பேஸ். இப்போ நமக்கு வந்து இந்த ஸ்டோன் வந்து நம்ம இந்த மாதிரி பேஸ் கொடுத்து வைக்கிறதுல ஜர்தோசி கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பீட்ஸ் கூட கொடுத்துக்கலாம், சுகர் பீட்ஸ் கூட கொடுத்துக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி இந்த ஷேப்புக்கு போட்டுட்டு நடுவில் கேப் வரும் இல்லையா, அந்த கேப்பில் அந்த ஸ்டோன் அப்படியே உட்கார வச்சிடலாம். இது இந்த ஜர்தோசி வந்து வெளியே தெரியாதானா, ஜஸ்ட் அது ஒரு அதை செட் பண்ணுறதுக்கு மட்டும், அந்த கேப்பில் ஸ்டோனை வைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ஜர்தோசி, இது வந்து வெளியே தெரியாது. வரைஞ்சிட்டோம். பெரிய பீஸாக இருக்குது, சின்னதாக எடுத்துக்கலாம். இப்போ இது போட்டுட்டோம் இல்லையா, இது நடுவில் இருக்கிற கேப்பில் நல்லா க்ளூ போட்டு இந்த ஸ்டோனை வந்து அப்படி செட் பண்ணிடலாம். இது வந்து இப்படி வச்சிங்க அப்படின்னா வந்து இது ஆடாது, ஸோ நல்லா செட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் வந்து அந்த பேஸ் கொடுக்குறோம் நம்ம. அந்த பேஸை வந்து நீங்கள் இப்போ பேஸ் தெரிகிற மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இப்போ நான் வரைஞ்ச அந்த ஷேப்பை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு அது மேலே இதை உட்கார வச்சிங்க அப்படின்னா ஒரு அவுட்லைன் பீடு கொடுத்த மாதிரி இருக்கும். அப்படி அவுட்லைன் தெரிகிற மாதிரி பண்ண நினச்சிங்கன்னா பீடு கொடுங்க, அதான் அழகாக இருக்கும். அதாவது சீனி பாசி ஒரு லைன் வைங்க, அதுதான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஜர்தோசியை விட. இப்போ நான் வந்து எனக்கு அந்த பீட் தெரிய வேண்டாம், அதனால பேஸுக்காக மட்டும்தான் இது கொடுத்துருக்கேன். க்ளூ வந்து கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கணும், நிறையவே போட்டுக்கலாம். ஜர்தோசி மேலேயும் போட்டு பார்த்தீங்களா, ஸோ அது வந்து ஃபுல்லாக இதாகிடும். மேலே இதை எப்படி செட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த சைடும் போடணும், முடிச்சுட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ இந்த ஸ்டோன் ஓரளவுக்கு நல்லா காஞ்சிச்சு. அடுத்து வந்து இதை சுற்றி கொஞ்சம் பீட் ஒர்க் பண்ண போகிறோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்கொயர் ஸ்டோன் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே வந்து ஒரு ரவுண்ட் பீட் டல் கோல்டில் நம்பர் 3 எடுத்திருக்கேன். டல் கோல்டு நம்பர் 3ல் ஒரு ரவுண்ட் பீட் வச்சுட்டு நாட் போட்டுக்கிறேன். ஒன்றா செட் பண்ண போகிறோம். அடுத்து இந்த கேப்பில் இங்கே வந்து என்னென்னா ஒரு குட்டி பேர்ல் பீடு, அதாவது நம்பர் 2 பேர்ல் பீடும் ஒரு சீனி பாசியும். ஸோ ஃபஸ்ட்டு சீனி பாசி எடுத்துக்கலாம், அப்புறம் ஒரு பேர்ல் பீடு, ரெண்டே ஒன்றா எடுத்துட்டு ஒரு ஸ்டிச். ஸோ கேப்பே இல்லாமல் அடப்பாக டிசைன் பண்ணணும்.
இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து ஃபஸ்ட்டே ஒருக்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் பண்ணுறது நல்லது. ஸோ 2 சைடும் அந்த மாதிரி வச்சாச்சு. அடுத்ததாக இந்த கேப் ஃபில் பண்ணணும். இங்கே வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டல் கோல்டு ரவுண்ட் பீட், அதுக்கப்புறம் ஒரு பேர்ல் பீட் வரணும். பேர்ல் பீடு மேலே எடுத்துகிட்டு டல் கோல்டு பேர்ல் பீடும் ஒன்று, ரவுண்ட் பீடு டல் கோல்டு ரவுண்ட் பீடு ஒன்று, இது ரெண்டையும் சேர்த்து இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிடலாம். நான் இப்படி ஒவ்வொரு இடத்துல நாட் போடுறதுனால வந்து த்ரெட்டு ஸ்விங் த்ரெட் வந்து ப்ளவுஸ் கலரில் எடுத்திருக்கேன். அப்போ தான் வந்து நம்ம நாட்ஸ் எவ்வளோ போட்டாலும் அது வந்து ஆர்டர் தெரியாது. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நாட் வந்து குட்டி குட்டியாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மறுபடியும் இன்னொன்று அதே மாதிரி இந்த கேப் இங்கே ஒரு செட் ஆஃப் பீட்ஸ் வைக்கிறோம். அது வந்து அதுவும் மறுபடியும் ரவுண்ட் பீடும், 2 ரவுண்ட் பீடும், ஒரு பேர்ல் ஒன்று, ஒரு கோல்டு ஒன்று. அண்ட் மறுபடியும் மேலே இந்த பெரிய திலகம் இருக்கு இல்லையா, இதை சுற்றிலும் கொஞ்சம் அந்த அரம்பரம்பாக வைக்கிறது. நம்ம அரம்பரம்பாக வைக்கிறது தான் அந்த சுகர் பீடும் ரவுண்ட் பீடும் யூஸ் பண்ணுவோம். அதுதான் இப்போ பண்ணுறோம். ஸோ ஒரு 3 பீஸ் இது மாதிரி வைக்கணும். கொஞ்சம் க்ராஸாக அந்த திலகமுக்கு சைடில் இப்படி லைனாக வர மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பீட்ஸ் எல்லாம் செட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. இதே இது வந்து இந்த சைடும் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு சைடு பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் பண்ணணும். அதே இது எல்லா புட்டாலையும் பண்ணிட்டு காட்டுறேன். இந்த புட்டா ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஸ்டோன் ஒர்க்கும் பீட் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டோம் எல்லா புட்டாலையும். ஆனால் வந்து நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா கான்ட்ராஸ்ட் கலர் ஒன்று கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து மெரூன் தான் வந்தது. ஒரு பிக்சரில் பார்த்துருந்தேன் இதே மாதிரி கலர் காம்பினேஷனில் வந்து மெரூன் கலர் டாட்ஸ் வச்சுருந்தாங்க, அழகாக இருந்தது. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு க்ரீன் தோணுச்சு. டார்க் க்ரீன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டார்க் க்ரீன் த்ரெட் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட போகிறேன். அது ஒரு சில இடத்துல தான், எல்லா இடத்துல இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றோம். இந்த ட்ரையாங்கிளுக்கு மேல இருக்கு இல்லையா, அந்த கேப்ல ஒரு குட்டி நாட். நான் இப்போ ஸ்ட்ராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5x5 10 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு நாட் போதும், ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது இல்லையா, அதனால இங்கே ஒரு நாட். அப்புறம் இங்கே இந்த பீட்ஸ் இருக்கு இல்லையா, இதோட எண்டில் ஃபர்ஸ்ட் இந்த சைட் போடலாம். இதோட எண்டில் ஒரு நாட். அதாவது நம்ம நார்மலாக இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு அரும்பா பண்ணும்போது வந்து இதில் சுகர் பீட்ஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா லாஸ்ட்டில், அதுக்கு பதிலாக நம்ம இந்த நாட் போட்டுக்கிறோம். இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து ஜஸ்ட் என்னுடைய ஐடியா. இதை இன்னும் வேறு விதமாக எப்படி வேணாலும் மாற்றி பண்ணலாம். அண்ட் ஸ்டோன்ஸும் இன்னும் நிறைய ஷேப்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஃபிட்டிங் குந்தன் ஸ்டோன்ஸில் வந்து நிறைய ஷேப்ஸ் இருக்குது. அதில் எது சூட் ஆகும் கொஞ்சம் மாற்றி ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி எது வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ரிச் லுக் கொடுக்குது இந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணும்போது. என்ன ஒன்று தைக்க முடிய மாட்டேங்குது, தைக்க முடிஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் ஆனால் சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னா நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல இந்த கேப்பில் ஒரு நாட். இப்போ இந்த சைடு ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். இதே மாதிரி இந்த சைடும் போட்டுருணும். போட்டால் எல்லா புட்டா முடிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த ஸ்லீவ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. நாட்ஸ் எல்லா இடத்துலையும் போட்டாச்சு. அது போக வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பேக்ரவுண்டில் அங்கங்கே ஒரு சீனி பசி மட்டும் வச்சு நாட் போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பிளெயினாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அதனால இந்த மாதிரி வச்சு பார்த்தேன். வேறு ஏதாவது புட்டா கொஞ்சம் பெருசாக வச்சாலும் இந்த டிசைன் அமைக்கணும் அப்படிங்கிறனால சும்மா அங்கங்கே தள்ளி ரேண்டமாக ஒரே ஒரு சுகர் பீட் மட்டும் வச்சு நாட் போட்டிருக்கேன். அண்ட் ஸ்லீவோட எண்டு பார்த்தீங்கன்னா 2 லைன் ஆன்டிக் சரி, அதுக்கப்புறம் ஒரு லைன் லோடு நார்மல் ரேஷம் த்ரெட் லோடு தான். இது இந்த சாரி பிளவுஸ் கலருக்கு மேட்சிங் ஆகிற மாதிரி ஒரு த்ரெட் லோட் போட்டுட்டு மறுபடியும் ஒரு லைன் சரி, அப்புறம் க்ரீன் த்ரெட். இங்கே க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ ஸ்லீவ் எண்டு லைன் க்ரீன் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால லைட்டாக மட்டும் ஒரு லைன் சரி மட்டும் ஒரு லைன் செயின் ஸ்டிச் மட்டும் க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ அழகான ஒரு குட்டி ஸ்லீவ் டிசைன் முடிஞ்சிருக்கு. அண்ட் இதோட பேக் நெக் வந்து இன்னும் ஐடியா பண்ணல, முடிஞ்சு அதுக்கப்புறம் பிளாக்ல அப்லோட் பண்ணுறோம். அண்ட் இதோட இந்த பிக்சர், இந்த பிளவுஸோட இந்த ஸ்லீவ் பிக்சர் வந்து பிளாக்ல அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக பாருங்க, உங்களுக்கும் ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். இந்த ஸ்டோன்ஸோட அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் மாற்றி பண்ணலாம். வேறு மாதிரி சென்டரில் ரவுண்ட் வச்சு ஒரு திலகம் வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணலாம். இதை நான் எப்படி செட் பண்ணேன் அப்படிங்கிறதே உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் எடுத்தோன்னே இதில் பண்ணலை. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தது இதுதான். ஃபர்ஸ்ட் நான் வரைஞ்சது வந்து இந்த மோட்டிவ். அதாவது சாரியில் வந்து அந்த ஒரு திலகம் ஷேப் இருந்துச்சு, அதுக்குள்ளே வந்து வெறும் ஜரியில் அதுக்குள்ளே இருக்கிற அந்த குட்டி குட்டி டிசைன்ஸை வச்சு டீட்டெயில்ஸை வச்சு நான் இது வரைஞ்சேன். கொஞ்சம் பெருசு பண்ணி, அதை விட கொஞ்சம் பெருசு பண்ணி வரைஞ்சேன். பட் இந்த ஒர்க்
ஒர்க்கில் அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. ஸோ மறுபடியும் கொஞ்சம் நம்மளாம் மாற்றி அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணது தான் இது ஒர்க் அவுட் ஆச்சு. அப்படின்றதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஸ்லீவில் போட ஆரம்பிச்சேன். ஸோ எப்பவுமே வந்து ஒரு சின்ன இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணுறது. இது வந்து நான் இது வரைக்கும் பண்ணதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். அதனால அந்த மாதிரி இதில் வந்து வரைஞ்சி பண்ணுறதுக்கும் கஷ்டம். இப்போ நான் வரைஞ்சி பண்ணேன், அதில் என்னால் செட்டிங் கொண்டு வரவே முடியல. அந்த பீட்ஸ் எல்லாம் நான் வரைகிறது ஒரு சைஸாக இருக்குது, பீட்ஸ் வந்து கரெக்டாக அந்த சைஸுக்கு கிடைக்கல. அப்படிங்கிறப்போ ஒரு கேப் இருந்த மாதிரி ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது வரையாமல் அப்படியே இது மட்டும் போட்டேன், ஸ்கொயர் திலகம் இதை மட்டும் போட்டு ட்ரை பண்ணதில் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.